ஒரு நல்ல சினிமா மக்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய புரிதலை கொடுத்த ஒரு படம் தான் கடைசி விவசாயி. இந்த கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதி திடீர்னு வந்து டிசப்பியர் ஆயிருவாரு. இந்த டிசப்பியரன்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி எப்ப பார்த்தாலும் ஒரு 2 பையை தூக்கிட்டு வந்து அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த 2 பையும் தான் நம்மளோட பர்டன்ஸ். இப்ப நம்மளோட சுமைகளை எப்ப நம்ம இறக்கி வைக்கிறோமோ அப்ப நம்ம முக்தி அடைகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல வராங்க. சரி, விஜய் சேதுபதி திடீர்னு எப்படி அந்த முக்தி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சாமியார் சீன் வரும். அந்த சாமியார் சீன்ல அவருக்கு விபூதி கொடுக்கும் போது அவங்களுக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா விபூதி கொடுப்பாரு. அப்ப அவர் அப்படியே ஆடி போயிருவார். ஏன்னா அவருக்கு அந்த ரியாலிட்டி அந்த ஒரு நிமிஷம் புரியும், அங்க யாருமே இல்ல அப்படின்றது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த அவர் மண்டையில ஏத்திட்டு அங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு இவ்வளவு நாள் அவர் நம்பிட்டு இருந்திருப்பாரு. அந்த சாமியாரை பாக்குற அந்த ஒரு நிமிஷம் மட்டும் அங்க நமக்கு மட்டும் விபூதி போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அந்த சாமியார் அங்கேயே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க யாருமே இல்ல அப்படின்ற விஷயத்த அவர் உணர்ந்துருவாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே விஜய் சேதுபதியா 2 டீ, அப்புறம் அவங்க அப்பா சாப்பாடு போட்டு வைக்கும் போது கூட 2 பிளேட்ல சாப்பாடு போட்டு வச்சிருப்பாரு. அடுத்து ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சீன். தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்றா அப்படின்னு கேட்கும்போது முருகன் தான் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை சின்ன சின்ன குறுகிய ஒரு பார்வையில பார்த்தா இவங்க தான் நம்மள ஆட்சி செய்யறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கலாம். ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்ல யோசிச்சு பாருங்களேன். கடவுளை நம்புறவங்க அதை முருகன் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இயற்கை நம்புறவங்க இயற்கை தான் நம்ம ஆட்சி செய்யுது அப்படின்ற விஷயத்தை எடுத்துப்பாங்க. எல்லாரோட கேள்விக்குமான ஒரு பதில் அது. அதனாலதான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் இவர்கிட்ட அந்த கேள்வி கேட்பார்ல, அவரே வந்து நீ தான் ரொம்ப தெளிவா இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவார். சோ எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச சீன் வந்து இந்த தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்றா அப்படின்னு கேட்கறது முருகன் தான் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த படத்துல பிடிச்ச சீன் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.